லீகல் இங்கிலீஷில் இன்னும் சில லாட்டின் மேக்ஸிம்ஸ் பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்டில். வாங்க பார்க்கலாம். இதில் நாம் இப்போது எக்ஸ்போஸ் ஃபேக்டர்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஆஃப்டர் த ஃபேக்ட். ஆஃப்டர் த ஃபேக்ட்னா நிகழ்விற்கு பின்னுன்னு அர்த்தம். அதை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்னோக்கி சென்ற காலத்தையும் உட்படுத்தி தண்டனை அளிப்பதை எதிர்த்து சில பாதுகாப்புகளை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஒருத்தர் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாருன்னா நடைமுறையில் என்ன சட்டம் இருக்கோ அதை வச்சு தான் அவரை தண்டிக்கவோ ஃபைன் போடவோ முடியும். அதுக்கு முன்னால் என்ன சட்டம் இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணி அவரை தண்டிக்கவோ ஃபைன் போடவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி புதுசாக ஒரு சட்டம் போட்டும் அந்த குற்றவாளி தண்டிக்க முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, நிர்பயா கேஸில் பிலோ 18 கிரிமினல் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஜுவைனல் சட்டப்படி அதிகபட்சமாக 3 வருஷம் தான் தண்டனை கொடுக்க முடிஞ்சது. ஆனால் மக்கள் எல்லாரும் அவனுக்கு புதுசாக ஒரு சட்டம் போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த வெர்மா கமிட்டி அவனுக்கு அந்த மாதிரி சட்டம் போட்டு அவனை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸ்போஸ் ஃபேக்டரை பற்றி. நெக்ஸ்ட் வேர்டு இன்ட்ராவிரஸ். அப்படின்னா வித்தின் த பவர்னு அர்த்தம். அதாவது நம்மளோட அதிகாரத்துக்குட்பட்டு தான் நம்மளோட ஆர்டர் போட முடியும்னு சொல்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்ட்ரானா உள்ள, ஒயர்ஸ்னால் ஒயரில் பவர் போகுதில்ல, அப்போ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இன்ட்ராவிரஸ்னால் வித்தின் த பவர்னால் நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு ஜஸ்டிட்டி. அதாவது தி ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. அப்படின்னா மூன்றாம் நபரின் உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னா தேர்ட் பர்சனோட ரைட்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்களால சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறத தான் இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்த வேர்டு லிஸ்பெண்டன்ஸ். லிஸ்பெண்டன்ஸ்ன்றது நிலுவையில் உள்ள வழக்குன்னு அர்த்தம். பெண்டிங் உள்ள கேசஸ் எல்லாமே நிலுவையில் உள்ள வழக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ நிலுவையில் உள்ள வழக்குன்றதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் வேர்ட் போயிடலாம். அடுத்த வேர்டு மென்ஸ்ரியா. மென்ஸ்ரியா பற்றி நம்ம முதல்ல நிறையா பார்த்துருக்கோம். மென்ஸ்ரியானா குற்ற எண்ணம்னு அர்த்தம். எண்ணம். ஒருத்தரை நம்ம தெரியாமல் தள்ளி விட்டுறோம் அப்படின்னா அது எதாச்சும் நடக்கிறது. அது குற்ற எண்ணம் கிடையாது. ஆனால் ஒருத்தரை கொலை பண்ணணும் இல்லை காயம் ஏற்படுத்தணுன்றதுக்காக தள்ளி விட்டுறது மென்ஸ்ரியா. ஏன்னா நம்ம சாரிங்க தெரியாமல் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குற்ற எண்ணத்தோடு பண்ணுறது தான் மென்ஸ்ரியான். நெக்ஸ்ட் வேர்டு நாலி ப்ராசிக்யூட். இங்கிலீஷில் நாட் டு பி நாட் வில்லிங் டு ப்ராசிக்யூட். அதாவது வழக்கில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இந்த கேஸில் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு ஆபிடர் டிக்டா. அதாவது நீதிபதியோட பொது கருத்துன்னு அர்த்தம். நீதிபதி சொல்கிற பொது கருத்தை தீர்ப்போட முடிவுன்னு எடுத்துக்கிற முடியாது. நீதிபதியோட எண்ணங்களையும் பொது கருத்துக்களையும் சொல்கிற கருத்துரை அது. அதை தான் ஆபிடர் டிக்டான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓனஸ் ப்ரொபாண்டி, த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதாவது ஆதாரத்தின் பொறுப்புன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வழக்கு தொடர்ந்தவரோட கடமை. இதை தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு பேக்டா சுண்ட் செர்வெண்டா. அதாவது பேக்ட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட்னு அர்த்தம். பேக்ட்ன்றது அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீட்டுக்கு மந்த்லி ரெண்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இப்போ மந்த் நான் 1000 பே பண்ணுறேன்னு அக்ரிமெண்ட்டில் போட்டுட்டோன்னா நம்ம 950 கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பேச முடியாது. அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம அவங்களுக்கு மந்த்லி கொடுக்கணுன்றது தான் இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணது. நெக்ஸ்ட் வேர்டு பெண்டன்ட் லீட். அப்படின்னா டூரிங் லிட்டிகேஷன் அர்த்தம். இடைக்கால பொருளுதவி. அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கிறப்போ இது வரைக்கும் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்த ஹஸ்பண்டை ஒய்ஃபுக்கு எந்த நிதி உதவியும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுன்றதுக்காக அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபுக்கு கொடுக்குற பொருள் உதவியை தான் இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்த வேர்டு பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டானா பெர் ஹெட்டுக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு தலைக்கு இவ்வளோ அப்படின்ட்டு தலைக்கீட்டு விகிதம் சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், 3 பசங்க இருக்காங்க, 3 சாக்லேட் இருக்குது. பெர் ஹெட்டுக்கு ஒரு சாக்லேட்டுன்னு சொல்கிறதுக்காக இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சாக்லேட்டுக்கு பெர் கேபிட்டானா, இப்போ சின்ன பசங்களுக்கும் பெர் கேபிட்டானா என்னன்னு தெரியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்டு ப்ரோபோனோ பப்ளிக்கோ. அப்படின்னா பொது நலனுக்காகன்னு அர்த்தம். பொது நலனுக்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ப்ரோபோனோ பப்ளிக்கோன்னு யூஸ் பண்ணுறாங்க. இதில் போனோன்றது குட்டு, பப்ளிக்கோன்றது பப்ளிக்கு. இதையும் அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வேர்டு ரேஷியோ ரெசிடென்டி. அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஃபார் டிசிஷன் அர்த்தம். அதாவது தீர்ப்பின் காரண உரை. ஒரு தீர்ப்புக்கான காரணத்தை சொல்கிறது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபேக்ட்டு, அதுக்கப்புறம் எவிடன்ஸு, அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான காரணத்தை சொல்கிறது தான் ரேஷியோ ரெசிடென்டின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேர்டு ரெஸ்கஸ்தே. அப்படின்னா ஒன்றிய செயல்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டர் அருவா வச்சு வெட்டியிருக்காங்க. அதை பார்த்த சாட்சி அவர் கழுத்தை நெரிச்சு கொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சாட்சியை சொன்னாங்கன்னா அதுக்கு இதுக்கும் ஒன்றாத செயலாக இருக்கும். அப்போது ஒன்றிய செயல் என்னென்னா, அவர் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே சொன்னால் தான் அந்த கொலை நடந்ததுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதை தான் ஒன்றிய செயல்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றிய செயல்னு சொல்கிறது தான் இந்த ரெஸ்கஸ்தே. அடுத்த வேர்டு ரெசிப்சாலக்யூட்டர். அப்படின்னா செயலை சொல்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் நல்லா கீழே விழுந்து அடிபட்டு ட்ரெஸ்லாம் அழுக்காகி கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வராருன்னு வச்சுக்கிறோம். அப்போது ஜட்ஜு கேட்கும்போது அவர்
இல்லை நான் வீட்டில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நான் கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஜட்ஜு நம்புவாரா? ஏன் நீங்கள் நம்புவீங்களா? பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் கீழே விழுந்திருக்கிறாரு, அடிபட்டிருக்குன்ட்டு. இதுதான் ரெசிப்ட் சொலிசிட்டர்னு சொல்கிறது. அடுத்த வேர்டு ரெஸ்னாலிஸ், அதாவது உரிமையாளர் இல்லாத பொருள்னு அர்த்தம். எப்படின்னா, ஒரு பொருளுக்கான ஓனர் இறந்துடுறாரு, அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு வேறு எந்த வாரிசும் கிடையாது, அதனால் அது உரிமையாளர் இல்லாத பொருளாகிறது. அதை தான் இந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் வேர்டு ரெஸ் ஜுடிகாடா, அதாவது ஒரே காரணத்திற்காக. அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் முடிவு பண்ண விஷயத்துக்கோ இல்லை பெண்டிங்கில் இருக்கிற கேஸுக்கோ இன்னொரு கோர்ட்டில் வழக்கு தொடரக்கூடாதுன்றதை சொல்கிறது தான் இந்த டேர்மு. அடுத்த வேர்டு ஜூமோட்டோ, அப்படின்னா தாமாக விசாரணை செய்யன்னு அர்த்தம். என்னென்னா, ஒரு சில பிரச்சனைகளை யாரும் வழக்கு தொடர விருப்பம் இல்லாத போது நீதிமன்றமே தாமாக முன் வந்து விசாரணை செய்யும். அதை தான் ஜூமோட்டோன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வேர்டு வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியா, அதாவது ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் கலந்துக்கிறப்போ 2 பேருக்குமே தெரியும் இதில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா அடிபடும்ன்ட்டு. ஆனாலும் கலந்துக்கிட்டு இதில் எனக்கு அடிபட்டுருச்சுன்ட்டு எதுவும் கிளைம் பண்ணிக்க முடியாது. இதுதான் வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரியான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க செக்மெண்ட்டில். நன்றி.